வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்ப்போம். அதாவது தமிழ் வழியாக இங்கிலீஷ் சென்டென்சஸை பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், எனக்கு உதவிய அனைவருக்கும் மிக்க நன்றி. அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஹெல்ப்டு மீ. எனக்கு உதவிய அனைவருக்கும் மிக்க நன்றி. ஹெல்ப் பண்ணுறதுனா உதவுறது. ஹெல்ப்போட பாஸ்ட் டென்ஸ் தான் ஹெல்ப்டு. எனக்கு உதவிய அனைவருக்கும் மிக்க நன்றினா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஹெல்ப்டு மீ அப்படின்னு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் அவனது தாய்க்கு உதவ சென்றான். அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹீ வென்ட் டு ஹெல்ப் ஹிஸ் மதர். ஹெல்ப் பண்ணுறதுனா உதவுறது. அவன் அவனது தாய்க்கு உதவ சென்றானா ஹீ வென்ட் டு ஹெல்ப் ஹிஸ் மதர். ஹி வென்ட் டு ஹெல்ப் ஹிஸ் மதர்னா அவன் அவனது தாய்க்கு உதவ சென்றான். ஹீ வென்ட்னா அவன் சென்றான். கோவோட பாஸ்டன்ஸ் தான் வென்ட். அவன் அவனது தாய்க்கு உதவ சென்றானா ஹீ வென்ட் டு ஹெல்ப் ஹிஸ் மதர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவர் செய்வது மிகவும் கடினம். அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹீ இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ. அப்படின்னா அவர் செய்வது மிகவும் கடினம். டிஃபிகல்ட்னா கடினமான, அதாவது இது ஒரு அட்ஜெக்டிவ். அவர் செய்வது மிகவும் கடினம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஹீ இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவர் பல நல்ல விஷயங்களை இழந்திருக்கிறார். அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம், ஹி ஹாஸ் லாஸ்ட் மெனி குட் திங்ஸ். அவர் பல நல்ல விஷயங்களை இழந்திருக்கிறார். ஹி ஹாஸ் லாஸ்ட் மெனி குட் திங்ஸ் அப்படின்னா அவர் பல நல்ல விஷயங்களை இழந்திருக்கிறார். லாஸோட பாஸ்டன்ஸ் தான் லாஸ்ட். அவர் பல நல்ல விஷயங்களை இழந்திருக்கிறார்னா ஹி ஹாஸ் லாஸ்ட் மெனி குட் திங்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர் அதை செய்ய பயப்படுகிறார். அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹீ இஸ் அஃப்ரைட் ஆஃப் டூயிங் இட். இந்த இடத்துல அஃப்ரைடுனா பயப்படுகிற, இது ஒரு அட்ஜெக்டிவ். அஃப்ரைடுனா பயப்படுகிற. அவர் அதை செய்ய பயப்படுகிறார்னா ஹீ இஸ் அஃப்ரைட் ஆஃப் டூயிங் இட் அப்படின்னா அவர் அதை செய்ய பயப்படுகிறார். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் விளையாடுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி பிளேயிங். ஹாப்பி அப்படின்னா மகிழ்ச்சியாக அப்படிங்கிறது. நான் விளையாடுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி பிளேயிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவர்கள் என்ன எடுத்து சென்றார்கள் என்பதை என்னிடம் காட்டினார்கள். அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தே ஷோட் மீ வாட் தே ஹேட் கேரிட். ஷோ பண்ணுறதுனா காண்பிக்கிறது. அவர்கள் என்ன எடுத்து சென்றார்கள் என்பதை என்னிடம் காட்டினார்கள்னா தே ஷோட் மீ வாட் தே ஹேட் கேரிட். கேரியோட பாஸ்டன்ஸ் தான் கேரிடு. அதாவது கேரினா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு பொருளை எடுத்து செல்கிறதோ அல்லது தூக்கி செல்வது. ஒரு பொருளையோ அல்லது ஒருவரையோ எடுத்து செல்வது தூக்கி செல்கிறதுக்கு தான் கேரி. கேரியோட பாஸ்டன்ஸ் தான் கேரிட். அவர்கள் என்ன எடுத்து சென்றார்கள் என்பதை என்னிடம் காட்டினார்கள்னா they showed me what they had carried. they showed me what they had carried அப்படின்னா அவர்கள் என்ன எடுத்து சென்றார்கள் என்பதை என்னிடம் காட்டினார்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவர்கள் இருவரும் என்னை பார்க்க வந்தார்கள். அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, they both came to see me. கம் அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான் கேம். கம்னா வா. கம்மோட பாஸ்ட் டென்ஸ் தான் கேம். அவர்கள் இருவரும் என்னை பார்க்க வந்தார்கள். தே போத் கேம் டு see me. தே போத் கேம் டு see me அப்படின்னா அவர்கள் இருவரும் என்னை பார்க்க வந்தார்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உனக்கு ஸ்கேட் பண்ணுறது எப்படின்னு கொடுப்பேன். அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் டீச் யூ ஹவு டு ஸ்கேட். ஸ்கேட் பண்ணுறதுன்னா அதாவது பனிப்பரப்பில் சறுக்கி விளையாடுறதுங்கிறோம்ல. காலில் அதற்கு ஏற்றவாறு செப்பல் போட்டுட்டு காலனி அணிந்து விளையாடுறதுக்கு பேர் தான், பனிசறுக்கு விளையாட்டுக்கு பேர் தான் ஸ்கேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸ்கேட் அப்படின்னா பனிப்பரப்பில் சறுக்கி செல்வது அப்படின்னா ஸ்கேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். நான் உனக்கு எப்படி ஸ்கேட் பண்ணுறது எப்படி என்று கற்றுக் கொடுக்குறேன், டீச் பண்ணுறேன். அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் டீச் யூ ஹவு டு ஸ்கேட். நான் உனக்கு எப்படி ஸ்கேட் பண்ணுறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னா ஐ வில் டீச் யூ ஹவு டு ஸ்கேட். ஐ வில் டீச் யூ ஹவு டு ஸ்கேட்னா நான் உனக்கு ஸ்கேட் பண்ணுறது எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்,
அவர் இளம் வயதிலேயே சைக்கிள் ஓட்டினான். அவன் இளம் வயதிலே சைக்கிள் ஓட்டினான் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் ஆங்கிலத்தில் அப்படின்னா, ஹி ஆல்சோ இளம் வயதிலேயே சைக்கிள் ஓட்டினான். ஹி ஆல்சோ ரோட் அ பைசிக்கிள் அட் அ யங் ஏஜ். ரைட் அப்படிங்கிறது பாசன்ஸாக ரோட், ரைட் ரோட், ரைடோட பாசன்ஸாக ரோட். அவன் இளம் வயதிலேயே சைக்கிள் ஓட்டினான். ஹி ஆல்சோ ரோட் அ பைசிக்கிள் அட் அ யங் ஏஜ். அவன் இளம் வயதிலேயே சைக்கிள் ஓட்டினான் அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம், ஹி ஆல்சோ ரோட் அ பைசிக்கிள் அட் அ யங் ஏஜ். பைசைக்கிள் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, பைசிக்கிள். அவன் இளம் வயதிலேயே சைக்கிள் ஓட்டினான். ஹி ஆல்சோ ரோட் அ பைசைக்கிள் அட் அ யங் ஏஜ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன நடக்கிறது என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, we need to pay attention to what's happening. அப்படின்னா என்ன நடக்கிறது என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, we need to pay attention to what's happening. ஹேப்பன் பண்ணுறதுன்னா நடக்கிறது அல்லது நேரிடுறது. என்ன நடக்கிறது என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னா, we need to pay attention to what's happening. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அதை செய்யாதே அப்படின்னா don't do it அப்படின்னா செய்யாதே. அதை செய்யாதே அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, don't do it அப்படின்னா அதை செய்யாதே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அவனுக்கு தேவையான அளவுக்கு தனக்கு தேவையான அளவுக்கு பயிற்சி பெற்றார் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம். அவர் தனக்கு தேவையான அளவுக்கு பயிற்சி பெற்றார் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he trained as much as he needed. ட்ரெயின் பண்ணுறது, பயிற்சி பெறுறது, ட்ரெயின்டு. அவன் தனக்கு தேவையான அளவுக்கு பயிற்சி பெற்றனா he trained as much as he needed. அவர் தனக்கு தேவையான அளவுக்கு பயிற்சி பெற்றார். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் சரியாக பயிற்சி செய்யவில்லை என்று நினைக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ திங்க் யூ ஆர் நாட் ப்ராக்டிஸிங் ப்ராப்பர்லினா நீங்கள் சரியாக பயிற்சி செய்யவில்லை என்று நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா பயிற்சி செய்கிறது. நீங்கள் சரியாக பயிற்சி செய்யவில்லை என்று நினைக்கிறேன்னா ஐ திங்க் யூ ஆர் நாட் ப்ராக்டிஸிங் ப்ராப்பர்லி அப்படின்னா சரியாக. நீங்கள் சரியாக பயிற்சி செய்யவில்லை என்று நினைக்கிறேன்னா ஐ திங்க் யூ ஆர் நாட் ப்ராக்டிஸிங் ப்ராப்பர்லினா நீங்கள் சரியாக பயிற்சி செய்யவில்லை என்று நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னுடைய நடிப்பு அற்புதமாக இருந்தது அருண் அப்படிங்கிறோம்ல, இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, யுவர் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அமேசிங் அருண். அமேசிங்னா அற்புதமாக அப்படிங்கிற மீனிங் தரும். அமேசிங்னா அற்புதமாக. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸோட மீனிங் என்னென்னா செயல் அல்லது செய்து காட்டுதல், அதாவது நடிக்கிறது, பாடுறது, நடனம், இது அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்குது. பர்ஃபார்மன்ஸ்னால் செயல் செய்து காட்டுதல், அதாவது நடிக்கிறது, பாடுறது, நடனம் செய்கிறது, இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ். உன்னுடைய நடிப்பு அற்புதமாக இருந்தது அருண் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம், யுவர் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அமேசிங் அருண். அமேசிங்னா அற்புதமான, பர்ஃபார்மன்ஸ்னால் நடித்தல் அல்லது பாடுதல், நடனம் செய்கிறது, இதுக்கு பேரெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் அல்லது செயல் செய்து காட்டுதல், இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தை தருது. உன்னுடைய நடிப்பு அற்புதமாக இருந்தது அருணா, யுவர் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அமேசிங் அருண். இப்போ பார்த்த அனைத்து சென்டென்சஸையும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.